ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற கிராம சுரக்ஷா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீமில் நீங்கள் டெய்லியும் ஒரு 50 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 to 35 lakhs வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு வந்து இன்கம் வந்து இதில் கிடைக்கிது. ஸோ இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சுரக்ஷா, அதாவது கிராம சுரக்ஷா யோஜனானா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இந்த ஸ்கீம்ஸில் உங்களுக்கு இன்சூரன்ஸ் ப்ளஸ் சேவிங் அப்படின்னு சொல்லி 2 பெனிஃபிட்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ லைஃபும் கவர் ஆகும், ப்ளஸ் உங்களுடைய சேவிங்ஸுக்கும் இந்த ஸ்கீம்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி நம்ம 50 rupees வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம 30 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டெய்லியும் நீங்கள் வந்து 50 rupees, அப்போ ஒரு மாதத்துக்கு 30 அதாவது 50 × 30, அப்போ ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக 1500 ரூபாய் நீங்கள் கெயின் பண்ணுவீங்க. ஸோ அந்த 1500 × 12 அப்படின்றத நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 18,000 ரூபாய் நீங்கள் வந்து டோட்டலாக நீங்கள் வந்து இன்கமாக கெயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுதான் இதோடைய டார்கெட். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம்ஸில் வந்து மெச்சூரிட்டி பீரியட், அதாவது டென்யூர்ஸ் வந்து டென்யூர்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்ன டென்யூர் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டென்யூருக்கு ஏற்ற போல தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஏஜ் கம்மியாக இருக்கிறவங்க ஸோ அதிகமான லாங் டேர்ம் டென்யூராக நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பென்ஷனை நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் அப்படின்னு சொல்லி ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. 55, 58, 60 வயசு வரைக்கும் கூட நீங்கள் வந்து இந்த மெச்சூர்டு ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ஸ்கீம்ஸில் உங்களுக்கு வந்து கிடைக்கிது. ஸோ இந்த ஸ்கீமில் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டிலாம் யார், ஸோ இந்த ஸ்கீம்ஸில் வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் இன்எலிஜிபிள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு 19 வயசுலேருந்து 55 வயசுக்கு வரைக்கும் இருக்கிறவங்க தாராளமாக இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸோ வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு மினிமம் டாக்குமெண்டேஷன்ஸ், அதாவது ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரெசிடென்ஷியல் ப்ரூஃப், ஸோ இந்த மாதிரி எதனா ஒரு ப்ரூஃப் இருந்தாலே போதும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது இந்த ஸ்கீம்ஸும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக டேக்ஸ் பெனிஃபிட்லாம் இருக்குது. ஸோ அதையும் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் அண்டர் செக்ஷன் 10D, ஸோ இதுபடி உங்களுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லோன் ஃபெசிலிட்டிஸும் இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. ஸோ 3 வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் லோனாக எடுத்துக்கலாம். நாமினி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. கேரண்டட் போனஸ் எவ்ரி இயர்ஸ், அதாவது இந்த ஸ்கீமை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு போனஸ் வந்து எவ்ரி இயர்ஸ் வந்து போனஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிடிஎஸ் டிடக்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் உங்களுக்கு இல்லை. ஸோ அடுத்தது இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் எங்கே போய்ட்டு இந்த ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நியர்பையாக இருக்கிற உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் நார்மலாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த அக்கௌண்ட்டோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் மெர்ஜ் பண்ணி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் போய்ட்டு உங்களுடைய பேசிக்காக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபார்மில் நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம், நாமினி டீட்டெயில்ஸ், உங்களுடைய பேமெண்ட், எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணாலே ஈஸியாக இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ஸோ இந்த கால்குலேஷன், சிம்பிள் கால்குலேஷன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். எப்படி நம்ம 30 lakhs, அது 30 to 35 lakhs வந்து கெயின் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஏஜ் வந்து 20 years அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 20 years ஆகுது உங்களுக்கு. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா 50 rupees வந்து நீங்கள் டெய்லி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ 50 rupees அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஸோ ஒரு மாதத்துக்கு 50 × 30, ஸோ ஒரு மாதத்துக்கு நீங்கள் 1500 ரூபாய் நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. ஸோ அந்த 1500 ரூபாவை நம்ம இயர்லியாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ 1500 × 12 அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம 18,000 ரூபாய் கெயின் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு ப்ரீமியம் பே பண்ண வேண்டிய இயர் பார்த்திங்க அப்படின்னா 40 years. ஸோ டில் ஏஜ், அது உங்களுக்கு ஏஜ் 60 வயசு வரைக்கும் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு 60 வயசுக்கு அப்புறமா இதில் வந்து அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால. ஸோ அப்போ ஸ்டெப் 6ல் பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 40 வருஷம். ஸோ 40 × 18,000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது
டோட்டலாக நீங்கள் 40 வருஷத்துக்கும் சேர்த்து 7,20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சம் அஷ்யூர்டு வேல்யூவாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 lakhs வந்து சம் அஷ்யூர்டு வேல்யூவாக கிடைக்கும். ஸோ இது வந்து கேரண்டட் ரிட்டர்ன்ஸ், அதாவது ஒரு பர்டிகுலர் சம் அஷ்யூர்டு வேல்யூவை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ எடுக்கும்போதே 5 lakhs வேணும், 10 lakhs வேணும், 15 lakhs வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் சம் அஷ்யூர்டு வேல்யூவை 10 lakhs வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போனஸ் வேல்யூ ஸ்டெப் 8ல் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிமேட் போனஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 40 வருஷத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 25 லட்ச ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 25 லட்ச ரூபா அப்படின்றது, ஸோ இந்த போனஸ் வேல்யூவை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்லேயே உங்களுக்கு 1 by 1 நான் சொல்கிறேன். ஸோ இப்போது 25 லட்ச ரூபா கெயின் பண்ணியிருப்பீங்க. இது வந்து அப்ராக்சிமேட்டாக 50 ரூபா அப்படின்றத நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் உங்களுக்கு வந்து 50 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் ஒரு போனஸ் வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது உங்களுடைய நீங்கள் பே பண்ணுற ப்ரீமியம் அமௌண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கும். இப்போது டோட்டல் மெச்சூர்டு அமௌண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 10 lakhs, சம் அஷ்யூர்டு வேல்யூ வந்து 10 lakhs, உங்களுக்கு போனஸ் வேல்யூ வந்து 25, அதாவது 25 lakhs. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 35 லட்ச ரூபா. ஸோ ஸ்டெப் 10ல் பார்த்திங்கன்னா மெச்சூர்டு ஏஜ் வந்து உங்களுக்கு 60 வயசுக்கு அப்புறமா தான் இந்த பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம்ஸில் வந்து உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ அண்டர் செக்ஷன்ஸ் 10A அதுவும் இருக்குது. அடுத்தது லோன் ஆப்ஷன்ஸும் இருக்குது, அதாவது லோன் அவைலபிலிட்டியும் இந்த ஸ்கீம்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 12 வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ எப்படி நம்ம எந்தெந்த கால்குலேஷன்ஸில் எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ இதில் நம்ம ஸ்டெப் அந்த 8 மட்டும், அதாவது போனஸ் வேல்யூ மட்டும் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்றதையும் ஸோ தனி ப்ரெசன்டேஷனில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ சம் அஷ்யூர்டு வேல்யூவாக நம்ம வந்து 10 lakhs வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது அந்த போனஸ் வேல்யூவில் வந்து ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் நம்மளுக்கு வந்து 50 rupees வந்து போனஸ் வேல்யூவாக கொடுப்பாங்க. ஸோ எப்படி நம்ம அதை கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இயர்லி போனஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு சம் அஷ்யூர்டு வேல்யூவாக கிடைக்கக்கூடியது 10 lakhs. ஸோ டிவைடட் பை 100. ஸோ அப்போ ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் தான் 50 ரூபா. அப்போ 10 lakhsல் எவ்வளோ 1000 இருக்கோ அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அப்போ 1000 அதுதான் 10, அதாவது 1000 வந்து 10 lakhsல இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு 1000 × 50, அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 50,000 per year. ஒரு வருஷத்துக்கு போனஸ் வேல்யூ மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 50,000 ரூபாய் நம்ம கெயின் பண்ணுவோம். அப்போது நம்மளுக்கு வந்து 50,000 ரூபாய் இன்ட்டு நம்ம எத்தனை வருஷம் ப்ரீமியம் பே பண்ணுவோம்? 40 வருஷம். ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் ப்ரீமியம் அது போனஸ் வேல்யூ வந்து 50,000 ரூபாய் அந்த 10 lakhsோட ஆட் ஆகிட்டே வரும். ஒவ்வொரு வருஷமும் 10 lakhs 50,000, 10 lakhs 11 lakhs 50,000 சொல்லி நம்மளுக்கு அந்த ப்ரீமியத்தில் நம்ம இந்த போனஸ் வேல்யூ ஆட் ஆகிட்டே வரும். அப்போ 50,000 ரூபாய் இன்ட்டு 40,000 ரூபாய் அப்படின்னு எடுத்தோன்னா மொத்தம் டோட்டலாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 20 lakhs. ஸோ இந்த போனஸ் வேல்யூ வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான் எடுத்தேன். ஸோ உங்களுக்கு மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 50,000, அதாவது 50லேருந்து 100க்குள்ளே உங்களுடைய போனஸ் வேல்யூ இருக்கும். அது உங்களுடைய ப்ரீமியம் பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு தான். ஸோ உங்களுடைய போனஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஸோ அது கூட இன்னும் கூட உங்களுடைய வேல்யூ அந்த கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த போனஸ் வேல்யூ எப்படி கிடைக்கிது, ஸோ அதுக்கப்புறம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் எந்தவித சம்பந்தம் இருக்காது. மார்க்கெட்டோட இந்த ஸ்கீம்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் கிடையாது. அதனால் நீங்கள் தைரியமாக இந்த ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ 50 rupees அப்படின்றது ஒரு சாப்பாட்டுக்கான ஒரு செலவு தான் இந்த ஸ்கீம்ஸில். ஸோ அந்த ஸ்கீம் அதுக்காக நீங்கள் சேமிக்கும் போது உங்களுக்கு ஃபியூச்சர் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஒரு பெட்டரான ஒரு ஸ்கீமாக இருக்குது. ஸோ அதிகமான ஒரு பென்ஷன் ஸ்கீமை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க, பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரீமியம் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 18,000 ரூபாய் அப்படி பே பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த ஏஜ் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ப்ரீமியம் இருக்கும். ஸோ ஏஜ் அதிகமாக உங்களுடைய ப்ரீமியமும் அதிகமாகும். ஏஜ் கம்மியாக உங்களுடைய ப்ரீமியமும் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு நல்ல வீடியோஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.